Hi students, welcome to Indian IAS Academy. So video நடக்கும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். செலக்ஷன் அமெரிக்காவோட என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்ல திடீர்னு ஏற்படக்கூடிய குழப்பம். இந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா நடக்க போதா இல்ல தள்ளி போக போதா இல்ல மொத்தமாவே கேன்சல் பண்ண போறாங்களா அப்படிங்கறத நான் தெளிவா இந்த வீடியோல சொல்லிடுறேன். இந்த நியூஸ்ல வந்தா நிறைய பேர் இப்ப ரீசெண்டா இன்னைக்கு ஃபுல்லா யூடியூப்ல வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. நிறைய பேர் இதை பேசிட்டு இருக்காங்க. நான் ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் சொல்லிடுறேன். ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ as well as எக்ஸாம் எடுத்த டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் இருந்தோம். இப்போ என்ன சொல்யூஷன், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்னதான் பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் மாதிரி நான் கொடுத்துறேன். ஏன்னா என்ன விஷயம் உங்களுக்கு தெரியும், ஓகேவா? பட் அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன். கொஞ்சம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இதே மாதிரி முக்கியமான தகவல் தெரிஞ்சுக்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கான ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட், மெட்டீரியல், கொஸ்டின் பேங்க் எல்லாமே கம்மியான ஃபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கோம், ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா 7708197281 இதை மாதிரி கான்டாக்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம், ரைட்? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோர்ட் கேஸ், சரிங்களா? இதுல சொல்லியிருந்த விஷயம்னா இதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கே தெரியும். ஏன்னா 2018 வந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு இன்னும் அந்த ப்ராசஸே முடியல. அப்படிங்கிறப்ப இப்ப திரும்ப 2024 நீங்க எக்ஸாம் கொடுத்துருக்கீங்க. இந்த எக்ஸாம் வந்து நடத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி கோர்ட்ல கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுல சொன்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஹியரிங், அதாவது இந்த செலக்ஷன் shall not be finalized until further orders are passed by this court. அதாவது கோர்ட்ல இருந்து நெக்ஸ்ட் ஆர்டர் வர வரைக்கும் எக்ஸாம் நடத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கேஸ், அதாவது கேஸ் வந்து என்னைக்கு தள்ளி வச்சிருக்காங்க? அக்டோபர் 23/10/2024 தள்ளி வச்சிருக்காங்க, ரைட்? இப்ப நமக்கு இதுல இருந்து நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அக்டோபர் 23 எக்ஸாம் இருந்திருந்ததுனால நம்ம இதை பத்தி ஒரி பண்ணும் ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், இப்ப அக்டோபர் 23 சொல்றோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த அக்டோபர் 23 இன்கேஸ் எக்ஸாம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நவம்பர் மாசம் நடத்த இந்த எக்ஸாம் கண்டிப்பா தள்ளி போகும், ஓகேவா? கண்டிப்பா தள்ளி போகும். நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், இந்த எக்ஸாம் கேன்சல் ஆகாது, தள்ளி போக தான் வாய்ப்பு இருக்கு, புரியுதா? என்ன விஷயம் அப்படின்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2018 மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் எழுதிட்டாரு, கிளியர் பண்ணி போஸ்டிங் மட்டும் போகாம இருக்காரு, ஓகேவா? இப்ப இந்த ஸ்டூடெண்ட் நம்ம அப்படியே வச்சுக்குவோம். இப்ப அவரு, ஓகேவா, கண்டிப்பா அதுல வேலை கிடைக்க போதான்னு அவருக்கு தெரியல, சரிங்களா? இப்ப இந்த எக்ஸாமும் இருக்கு, அவரு அதை நினைச்சு பாப்பாரா, ஓகேவா, இல்ல இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம், ஓகேவா? இன்கேஸ் அவர் அதுல வேலை கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில ஒரு மாதிரி விட்டாருன்னு வச்சுக்குவோம். இன்கேஸ் கிடைக்கல அப்படின்னா இப்ப இந்த எக்ஸாமை விட்டுட்டு அவர் என்ன பண்றது? அதனால அவங்க கேட்கிற விஷயம் நியாயம் தான். ஏன்னா 2018 இன்னும் ஃபுல்ஃபில் ஆகாம நீங்க 2024 எப்படி எக்ஸாம் நடத்தலாம் அப்படின்ட்டு ஸ்டார்டிங்ல டிஎன்பிசி கொடுத்த ஆனுவல் பேனர் படி நம்ம எல்லாம் யோசிச்ச விஷயம், ஒரு கோர்ட் கேஸ் எல்லாம் முடிஞ்சு எக்ஸாம் நடத்திடுவாங்க அப்படின்ட்டு. திரும்ப அந்த ஆனுவல் பேனர் அப்டேட் பண்ணப்ப அந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரை பத்தி பேசல. நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணோம் அப்படின்னா ஓகே அந்த கேஸ் போயிட்டு இருந்தனால இந்த எக்ஸாம் வந்து கொடுக்கல அப்படின்னு நினைச்சோம், ஓகேவா? ஆனா திரும்ப நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டாங்க. ஆனா இன்னும் அந்த 2018 ப்ராசஸ் முடியல, ஓகேவா? ப்ராசஸ் முடியல, நோட்டிபிகேஷன் கொடுத்தாச்சு. எக்ஸாம் வந்து நவம்பர் மாசம் சொல்லியாச்சு, ஓகேவா? நீங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு பார்க்கும்போது புரியுதா, இது வந்து கரெக்ட் தான். நான் சொல்றது புரியுதா? அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ரிசல்ட்டே இன்னும் வரல. அப்படிங்கிறப்ப இந்த எக்ஸாமுக்கு அவங்க எப்படி படிக்கிறது, ஓகேவா? அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா கேஸ் எல்லாம் டக்குனு முடிஞ்சு டிஎன்பிசி என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்ப இந்த நவம்பர் ஒரு டேட் கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு முன்னாடி அதாவது போஸ்டிங் போட்டுருவாங்களான்னா அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி, அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்ப இதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் என்ன, ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா அவங்களுக்கு போஸ்டிங்க போட்ட பிறகு இந்த எக்ஸாமை நடத்தினாங்க அப்படின்னா அது வந்து ஒரு கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும், ஓகேவா? ஆனா இதை பத்தி நம்ம பேசியிருக்க இதே சிச்சுவேஷன்ல இப்போ ஃப்ரெஷ்ஷா அந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு படிக்க வந்திருக்காங்களா 2018 எழுதாம, அதுல நிறைய பேர், சரிங்களா, அவங்க பர்சனலா பிரைவேட் ஜாப் எல்லாம் விட்டுட்டு, ஓகேவா, நிறைய கமிட்மெண்ட்டை விட்டுட்டு இப்ப இந்த எக்ஸாமுக்கு மூழ்கி படிச்சுட்டு இருக்காங்க. அவங்கள ஒரு சில பேர் சொல்ற விஷயம் என்ன, சார் நாங்க பாட்டுக்கு நவம்பர்ல எக்ஸாம் நினைச்சு படிச்சுட்டு இருக்கோம், இப்ப இப்படி தள்ளி போச்சுன்னா நாங்க என்ன சார் பண்றது அப்படின்னு கேக்குறீங்க. ஆனா நான் உங்கள்ட்ட இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், 2018க்கு முடிவு கிடைக்கலன்னா திரும்ப இந்த இதுக்கும் நீங்க எக்ஸாம் எழுதிடுவீங்க, அதுக்கும் முடிவு கிடைக்காம போயிடும், ஓகே? அதுக்கு முடிவு கிடைச்சாதான் நமக்கான போஸ்டிங்கும் போடுவாங்க. நீங்க அப்படி யோசிங்க, எக்ஸாம் எழுதினா மட்டும் வேலை கிடைக்க போறது இல்லை, அதுக்கப்புறம் நிறைய ப்ராசஸ் இருக்கு, அதெல்லாம் முடிச்சு நீங்க போஸ்டிங் போகணும். அப்படிங்கிறப்ப அந்த 2018 முடிச்சாதான் 2024 அப்படிங்கிறது நடக்கணும், அதான் கரெக்ட். சேம் டைம் இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், இப்ப நவம்பர் மாசம் எக்ஸாம் வைக்கிறாங்க, ஓகே? நீங்க ஃபுல் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? ஜிஎஸ், டெக்னிக்கல், தமிழ் எலிஜிபிலிட்டி, மேக்ஸ் எல்லாம் போட்டு பாத்தீங்களா? கண்டிப்பா படிச்சுட்டு இருப்பீங்க, கொஞ்சம் தான் முடிச்சிருப்பீங்க. அப்படிங்கிறப்ப இன்கேஸ் எக்ஸாம் டேட் தள்ளி போகுது அப்படின்னா அதை நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்கான டைமா நீங்க எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். அப்ப எக்ஸாம் தள்ளி போறதுங்கிறது ஒரு 90% பாக்குறப்ப ஓரளவு எல்லாருக்குமே கரெக்டா இருக்கு. அவங்களுக்கும் போஸ்டிங்க போட்டு எக்ஸாம் நடத்துற மாதிரி இருக்கும், நமக்கும் படிக்க டைம் கிடைக்கும், அப்படி நினைச்சுக்கோங்க, புரியுதுங்களா?
இந்த மாதிரிலாம் இருக்கு. இப்ப இதெல்லாம் சொல்றாங்க சார், நீங்க இதை பேசிட்டீங்க. இப்போ உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா, இப்ப இதை பாக்குறோம் நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, சரிங்களா, எக்ஸாம் மேபி போஸ்ட்போன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஏன்னா இன்னைக்கு அந்த கேஸ் நடக்க போகுது. இந்த 23/10 அக்டோபர் 23 எல்லாருக்குமே தெரியும். அன்னைக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஓகே. இன்கேஸ் கொடுக்கல அப்படின்னா எக்ஸாம் தள்ளி தான் போகுமே தவிர எக்ஸாமை கேன்சல் பண்ண மாட்டாங்க. புரியுதா? மேபி எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? நான் தான் திரும்ப சொல்றேன், இப்போ இந்த எக்ஸாமுக்காக தனியா டைம் எடுத்து படிக்கிறவங்க, அவங்க பர்சனலா நிறைய கமிட்மெண்ட் விட்டுட்டு போறவங்களுக்கு இது ஒரு பேடான விஷயம் தான். ஆனா பரவாயில்ல, நமக்கான எக்ஸாம் என்னைக்கா இருந்தாலும் நடக்கதான் போகுது. படிக்க டைம் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்க கேட்கலாம், சார் எனக்கு 4 எக்ஸாம் வச்சாலும் நான் ரெடி சார், நான் நிறைய பினான்சியல் பிரச்சனையில இருக்கேன், எனக்கு குடும்ப கஷ்டம் நிறைய இருக்கு, எனக்கு உடனே எக்ஸாம் வச்சு உடனே போஸ்டிங்க போடுங்க, உடனே எக்ஸாம் வச்சு உடனே போஸ்டிங்க போட்டு விட்டீங்கன்னா எனக்கு ஓகே சார். அப்போ நீங்க நினைச்சீங்க அப்படி நீங்க 4 எக்ஸாம் வச்சாலும் கிளியர் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க இப்ப இந்த விஷயத்த நினைச்சு ஒரி பண்றதுல லாஜிக் இருக்கு. புரியுதா? நம்ம எல்லாரையும் பார்க்கணும். அவங்க சொல்றது ஒரு விதத்துல நியாயம் அப்படின்னா எக்ஸாம் இப்படி தள்ளி போடுறது ஒரு சில பேருக்கு கொஞ்சம் ஒரு மோசமான ஒரு விஷயம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா எல்லாருக்கும் பொதுவா பார்க்கும்போது 2018 முடிச்சுட்டு 2024 எக்ஸாம் நடத்தினாதான் எந்த வித பிரச்சனையும் இல்லை. இப்ப திடீர்னு அதை முடிக்காம எக்ஸாம் வச்சிடறாங்கப்பா, நவம்பர் மாசம் கரெக்டா வச்சிடறாங்க. எப்படி அதை முடிக்காம நீ எக்ஸாம், ஏன்னா அதை முடிக்காம ஏன் நோட்டிபிகேஷன் கொடுத்தீங்கிறதா இப்ப பிரச்சனை. நீங்க எக்ஸாம் வச்சு விட்டாங்கன்னு, அதை முடிக்காம எதுக்கு எக்ஸாம் வச்சீங்க அப்படின்னு திரும்ப இழுத்தடிச்சா அதுவும் இருக்கு. அதனால 2018 முடிஞ்சாதான், அந்த ப்ராசஸ் முடிஞ்சாதான் இதுக்கும் ஒரு வழி பிறக்கும். அதனால எக்ஸாம் எழுதுறது பிரச்சனை இல்லை. நான் சொல்ற திரும்ப கவனிச்சுக்கோங்க. எக்ஸாம் எழுதுறது பிரச்சனை. நீங்க நவம்பர் மாசம் இருந்தாலும் ஓகே, டிசம்பர் மாசம் இருந்தாலும் ஓகே, ஜனவரி மாசம் இருந்தாலும் ஓகே, நம்ம வேலைக்கு போகணும். நம்ம சொன்ன டே நவம்பர் மாசம் எக்ஸாம் எழுதிட்டோம். ஓகேவா? அது முடியாம இதே நடத்தின அப்படின்ற போஸ்டிங் இதுலயும் தள்ளி இழுத்து போட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்ப அது முடிஞ்சாதான் இங்கேயே போஸ்டிங் போடுவாங்க. புரியுதா? நீங்க நல்லா எக்ஸாம் எழுத போறீங்க, நல்லா படிச்சிருக்கீங்க, பாஸ் ஆக தான் போறீங்க. ஆனா வேலைக்கு போகணுங்கிறப்ப 2018 அந்த பிரச்சனை முடிஞ்சாதான் திரும்ப நம்ம நெக்ஸ்ட் இதை வந்து பார்க்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் இதுல பொறுத்த வரைக்கும் நம்மளோட அனாலிசிஸ். நமக்கு எதா இருந்தாலும் அக்டோபர் 23 தெளிவா தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்ப இந்த விஷயம்னால மோட்டார் வெஹிக்கிள்ஸ் படிச்சுட்டு இருக்கோம், தயவு செய்து உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்லோ பண்றதோ இல்ல படிக்காம விடுறதோ அப்படியே ஆசிரியர் இருக்கோ இல்லாம நீங்க படிங்க. நீங்க பாட்டு படிங்க, எக்ஸாம் என்னைக்கா இருந்தாலும் வச்சிருவாங்க. ஓகே, ஸோ இதை சொல்லலாம் அப்படின்னு தான் வந்தோம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.